அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பீஃப் பிரியாணி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, எவ்வளோ தேவையான பொருள் எவ்வளோ வேணும் எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். இது நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பிரியாணி ரைஸ் எதுவுமே எடுக்கலை, சாதாரண சாப்பாடு அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நமக்கு தேவையான 10 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் 5 பேர் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம. அப்புறம் 2.5 ஸ்பூன் நெய் அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியனை வதக்குறீங்களோ அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது ஆனியன் இன்னுமே சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். கலர் மாறுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு கலர் மாறிடுச்சு. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெங்காயம் இருக்கும்போது பிரியாணி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்தா பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்காது. கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இந்த லெவலில் நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக ஜூஸியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். கொஞ்சம் குலைவாக அந்த மாதிரி இருக்கணும்.
எனக்கு விதையாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸ்பைஸியாகவும் இருக்கணும். உங்களுக்கு மிளகாத்தூள் வேறு சேர்ப்பீங்க, அதனால் காரத்துக்கு ஏற்றாப்புல பார்த்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1.5 ஸ்பூன் அது மாதிரி சேர்த்துருக்கேன் கரம் மசாலா. ஏன்னா ரொம்ப சேர்த்தாலும் வாசம் வந்துடும் கரம் மசாலா. நான் இது 2 தூள் தான் எப்போதுமே சேர்ப்பேன், வேறு எந்த தூளும் சேர்க்க மாட்டேன். கலரும் நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். நீங்கள் என்னென்ன தூள் யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்டில். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கறியை சேர்த்துக்கலாம், கழுவி வச்ச கறியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கறி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு இது கூட உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் தண்ணி ஊற்றி கொதித்தோன்னே அளவு பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்பவும் போட்டுறாதீங்க. நான் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தா கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் வேக ரொம்பவே லேட்டாகும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் தயிர் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பீஃப் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மூடி போட்டு தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லாவே இருக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வெறும் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சு பார்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பா அரிசியோ எடுக்கலை. நான் வெறும் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டப்பா அரிசிக்கு 7 டப்பா அரிசி தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அரை லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. திறந்து பார்த்து நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் ரைஸ் சேர்த்தாச்சு. ரைஸ் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. கொஞ்சம் ஒரு கல் கூட இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காவோ தோல் சீவி வெந்ததுக்கப்புறம் தம்மு விடுவீங்கள, தம்மு விட்டோன்னே அதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா தோல் சீவி உப்பை உறிஞ்சிரும், உப்பு கம்மியாயிடும். இது உங்களுக்கு டிப்ஸ் தான், கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு வீடியோவில், ஆனால் கலர் நல்லாவே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வச்சா இன்னும் நல்லா வந்துடும். தம் போட்டுருங்க. தோசைக்கல் வச்சு தம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள், ஸ்பைஸியாக இருக்குது பீஃப் பிரியாணி. உங்கள் வீட்லேயும் பீஃப் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? உங்கள் ஸ்டைலில் எப்படி பீஃப் பிரியாணி உங்கள் அம்மா செய்வாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.